கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது 2026க்கான குரு பயிற்சி பலன்கள். இதை நமக்கு துல்லியமாக கணிச்சு கொடுக்க நீங்கள் குருஜி வந்திருக்காரு. வணக்கம் குருஜி. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கூறுவது அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த குரு பயிற்சியில் பொதுவான பலன்கள் தான் முதல்ல பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருந்து கொண்டு விருச்சிக ராசியை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். எனவே இதற்குண்டான பொது பலன்களை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே கடகராசிக்கு குரு வந்தவுடன் எல்லோருக்குமே நன்மைகள் ஏற்படும். அவருடைய உச்ச வீடாக இருக்கிறபடியால் அவருக்கு வலிமை கூடும். அவருடைய நட்சத்திரம் அதில் இருக்கிறது. பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை தான் பிரகஸ்பதி என்றக்கூடிய தேவகுருவாக விளங்கக்கூடிய குரு பகவானை சொல்லியிருக்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் எல்லா மக்களுக்குமே நன்மை வாரி வழங்குவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பொதுவாக மக்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற வகையிலே அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதனால் செவ்வாய் வீடாக இருக்கிறபடியால் நம் நாட்டு மக்களுக்கு விவசாயம் செழித்து நல்ல உணவு பண்டங்கள் விலை குறைந்து மழை பொழிந்து நல்லவை நடக்க இருக்கிறது. பூமி லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்களுக்காக நல்ல நிலைமை வரப்போகுது. அதில் அவங்க ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள். அதற்கப்புறம் மகர ராசியை பார்ப்பதால் சனி பகவானுடைய ராசியாக சொல்லப்படுவதால் நீதி நேர்மை சத்தியம் தழைத்தோங்கப் போகிறது. குற்றம் செய்தவர்களுக்கு உடனே தண்டனை கிடைத்துவிடும். நீதி நிலைநாட்டப்படும். சட்டத்துறை நல்ல வளர்ச்சி அடையும். இதெல்லாமே நடக்க போகுது. மக்கள் உழைப்பை நம்பி நல்ல வருமானத்தை ஈட்டி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். இது இல்லாமல் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கமாக இருக்கிறபடியால் அடிமை தொழில் செய்பவர்கள், உழைப்பாளிகள், துப்புரவு தொழிலாளிகள், சுமை தூக்கும் தொழிலாளிகள், இவர்கள் எல்லாருமே அவருக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. நாட்டில் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். நல்லவை நடக்கும், கெட்டவை அழியும். இதெல்லாமே சனி பகவானுடைய ராசியை பார்ப்பதால் நடக்க இருக்கிறது. அடுத்ததாக தன்னுடைய சொந்த வீட்டையாகிய மீனராசியை பார்வையிடுகிறார். மீனராசியை பார்வையிடும் பொழுது 9ஆம் பார்வையை பார்வையிடுகிறார். அப்பொழுது மக்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அரசாங்கம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு நிறைய சலுகைகளை வாரி வழங்குவார்கள். மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். தீய பழக்கங்கள் அடியோடு அழிந்துவிடும். நாட்டில் ஒற்றுமை ஏற்படும். போர் நிறுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். படிப்படியாக போர் நிறுத்தம் குறைஞ்சிடும். இப்போ நாட்டில் சண்டை நடந்துட்டுருக்கு, அதெல்லாமே குறைஞ்சிடும். இனிமேல் மதவாதிகள் ஒன்றிணைவார்கள். ஆன்மீகத்தில் இப்போ ஒன்றிணைவார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்கும். எல்லா மதமும் சம்மதம் என்ற நிலை ஏற்படும். அனைத்து மத நல்லிணக்கம் ஏற்படும். இதெல்லாமே இந்த குரு பயிற்சி நடக்க போகுது. இது இல்லாமல் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லும் பொழுது அதிகமான மழை, அதிகமான வெயில், அதிகமான தட்பவெப்பம், அதிகமான சூறை காற்று, புயல், சுனாமி எல்லாமே வர இருக்கிறது. நிலச்சரிவுகள் ஏற்படும். பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே ஏற்படும். அதிகமான மக்கள் இழப்பும் ஏற்படும். போக்குவரத்து விஷயங்களிலுமே அனைத்து போக்குவரத்துகளிலுமே விபத்துகள் ஏற்பட்டு மக்களுடைய அழிவு நிர்ணயிக்கப்படும். எனவே எச்சரிக்கையாக இருந்து வந்தால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பொது பலன்களை இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த குரு பகவான் இப்போ குரு பேச்சு பலன் தான் சொல்ல போகிறேன். 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வந்துட்டார். லாபஸ்தானம் சூப்பராக இருக்கு பாருங்க. 11ஆம் இடத்தில்
எந்த கிரகம் வந்தாலும் நன்மை தான் செய்யுன்றது ஜோதிட விதி. அது சுபகிரகமாக இருக்கலாம், பாபகிரகமாக இருக்கலாம். எந்த கிரகமாக இருந்தாலும் 11 இடத்துல வரும்போது பலன் நல்லது நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பல வகையில் லாபம் கிடைக்கும். இதெல்லாம் வரைக்கும் கன்னிராசிக்காரங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ எல்லாமே விலகி லாபங்கள் பெருகும், நல்ல நிலைமை வரும், பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், முன்னோருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் போட்டு இந்த திட்டங்கள்லாம் ஃபெயிலியராகி போயிட்டுருக்கோம், தோற்றுருப்பீங்க. ஆனால் எந்த திட்டம் ஃபெயிலியர் ஆச்சோ அது இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இப்படி தான் நடக்க போகுது. இது மாதிரிலாம் உங்களுக்கு வரப்போகுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்ல தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்களே அந்த தன்னம்பிக்கை வந்துடும், துணிஞ்சு செயல்படுவீங்க. இதெல்லாமே வரும். இது இல்லாமல் கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவு மூலமாகவும், மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவு மூலமாகவும் லாபம் கிடைக்கும். மாமனார் மாமியார் அப்படி தானே சொல்லுவாங்க. கணவன் இருந்தாலும் மாமனார் மாமியார், மனைவியாக இருந்தாலும் மாமனார், அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும். இது நான் ஆராய்ச்சியில் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக செய்வாங்க. ஏம்மா அவர் மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருமா, அவர் எங்கெங்கே உதவி கேட்குறாரு போல, கிடைக்கல போலக்கு, எங்ககிட்ட கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்கிற போலுக்கு, நாங்கள் செய்கிறோம்மா. அந்த நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க. அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை அப்பா பண்ணுவாங்களே மனைவி, ஏண்டா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதுடா, அதுக்கு நீ வேலைன்னு போயிடுற, ஒரு நல்லது கெட்டது நடக்க மாட்டேதுக்கு, அந்த பொண்ணு கூட்டின்னு போ, அதுக்கு எல்லாம் வாங்கி கொடு, செய்ய, உங்கள்கிட்ட எல்லாம் கூட நாங்கள் தரோம். அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார் அவங்க பண்ணுவாங்க. இது எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான். அதுக்குள்ள நேரம் வந்திருக்கு. இப்போ அந்த குரு பார்வை விழுது. அப்போது 2 பேருமே சந்தோஷப்படுவாங்க. இது மட்டும் இல்லை, சகோதர சாலம் வலுப்படுது. கூட பிறந்தவங்களாமே அந்த காலத்தில் உதவி வித்தியாசம் தாங்க. இப்போ இந்த காலத்தில் உதவி வித்தியாசம் கிடையாது. எல்லாம் விலகி தான் போயிடுவாங்க. நல்லது கெட்டது மட்டும்தான் வருவாங்க. மற்ற விஷயத்தெலாம் டச்சே இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ உதவி கேட்பாங்க, வந்து நிற்பாங்க. அண்ணா என்னென்ன பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேண்ணா. தம்பி என்னடா, ஏன்டா அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டியா, ஏன்க்கா அப்படி இருக்க அப்படின்னு தங்கச்சி கேட்பா. அதே மாதிரி தங்கச்சியை பார்த்து அக்கா கேட்பா. ஒருத்தருக்கு உதவியாக இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, வெளி வட்டார பழக்கங்கள் உங்களுக்கு நல்லா வரும். இது வரைக்கும் 4 இடம் போய் வருவீங்க. பொதுவாகவே இந்த மக்கள் வெளியில் போய் சம்பாதிக்கிறது மல்டி லெவல் மார்க்கெட்டிங், எம்எல்எம் ஒவ்வொருத்தரை சேர்த்து வைக்கிறது, அதுதான் அப்படி சொல்லுவாங்க. 4 பேர் இருந்தால் தான் உங்களுக்கு தொழில் பண்ண முடியும், வியாபாரம் முடியும். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க, விற்பனை பிரதிநிதினுவாங்க. இவங்களுக்கெல்லாமே இப்போ நல்ல காலம் வந்துடுச்சு, திடீர்னு கிடைப்பாங்க. இதெல்லாம் வரைக்கும் வெயிலையும் மழையிலையும் பனியிலும் அலைஞ்சிருப்பீங்க, ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் இப்போ கிடைக்கும், அதுக்குள்ள நேரம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டு நல்லா கேட்டுங்க. எப்பயுமே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர் வீட்டுக்காரங்களோ தான் முக்கியமானவங்க. நம்மளுக்கு ஏதாவது நல்லது கெட்டதுன்னா அவங்க தான் முதல்ல வந்து பார்ப்பாங்க. உங்கள் கூட பிறந்தவங்களோ, உங்களை பெற்றவங்களோ, உங்கள் சொந்தக்காரங்களோ, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போ, அவர்கள் அந்த நேரத்தில் வரமாட்டார்கள். இது நிதர்சனமான உண்மை. உடனே வரக்கூடியங்க யாருன்னா பக்கத்து வீடு எதிர் வீட்டு தான். பெரும்பாலும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுகளும் பேச மாட்டாங்க, எதிர் வீட்டுகளும் பேச மாட்டாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. யார் வந்தால் நான் யார் போனால் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள நேரப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து கேட்பாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்னங்கண்ணா, நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன், ஏதோ கஷ்டப்படுறீங்க போலக்கு, நான் வந்து உதவி பண்ணுறேன். இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், டக்குன்னு அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. வண்டி கொண்டு வந்து கூட்டின்னு போயிடுவாங்க. அதுமாதிரி எதிர் வீட்டுக்காரங்க உதவி பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களுடைய உதவி கிடைக்கும் இப்போடைய குருவுடைய பார்வை பலனால். இது கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக கணவன் மனைவி ஒரு பலப்படும். சொன்னேன் இல்லையா, ஒரு வீட்டில் இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, யூகோவில் இருப்பாங்க, 2 பேருமே இப்போலாம் 2 பேருமே சம்பாதிக்கிற காலம் தானே வந்திருக்கு. அப்போது கைக்கு 2 பேருமே சம்பாதிக்கும் போது நான் என்ன பார்க்குறது, நான் என்ன ஒன்று கேட்குறது, அப்படி தான் இருப்பாங்க. அவர்களும் குருவுடைய பார்வையால், அந்த பார்வை பலனால் சரி இறங்கி வருவாங்க. நம்மளுக்கு தேவையானது வாங்கிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து போகலாம், வீக்லி ஒன்ஸ், சண்டேயில் லீவு தானே, நம்ம போயிட்டு கடைக்கு போய்ட்டு வருவோம், 4 இடம் போயிட்டு வருவோம், இப்படி தான் நினைப்பாங்க. அதுக்குண்டான வழிவகைகள் கிடைச்சிடும். அதுதான் இப்போ நல்ல நேரம். உங்கள் ராசிபதி புதனால் நீங்கள் இல்லாமல் அந்த பெருமாளை வழிபட்டு வரணும். நல்ல உயர்ந்த நிற்கு கோலத்தில் உள்ள பெருமாளை வழிபடலாம். பார்த்தசாதி பெருமாள் சொல்லுவாங்க, வதிராஜ பெருமாள் சொல்லுவாங்க. அப்படி நின்ற கோலத்தில் இருக்கிற பெருமாள், அவரை வழிபட்டு வரலாம். வெங்கடாஜபதி சொல்லலாம், இப்படிலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமாளை வழிபட வேண்டும். லக்ஷ்மியுடன் சேர்ந்த பெருமாளை வழிபட்டு வேண்டும்.
லக்ஷ்மி அயக்கிரிவரை வழிபட்டால் இன்னும் விசேஷம் கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போது புதன்கிழமையில் வழிபட்டு வரணும். இது மாதிரிலாம் செஞ்சு வந்தால் நல்லா நடக்கும். அடுத்ததாக நீங்கள் தான தர்மங்கள் பண்ண பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்யணும். இப்போ அதுதான் முக்கியமாக இருக்குது. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியாமல் வீட்டில் வச்சுருப்பாங்க பசங்களை. என்னென்னு கேட்டால் அவனுக்கு உடம்பு சரியில்லை போக முடியலன்னுவாங்க. சொல்கிறதுக்கு தயக்கப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து ஃபீஸ் கட்ட முடியலையா என்ன பண்ணி, நோட் புக் வாங்க முடியலையா வாங்கி கொடுங்க, துணிமணி இல்லையா வாங்கி கொடுங்க, எல்லாமே செய்யலாம். உங்களால் முடியலையா 4 பேர்கிட்ட கேட்டு நீங்கள் உதவி பண்ணலாம், செய்யலாம். அது மாதிரிலாம் நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான வேலை செய்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும். பெரும்பாலும் உடுத்தும் கூட உடையை நீ வாங்கி கொடுப்பது விசேஷம். ஏன்னா புதன் சொல்லக்கூடியதுனால அந்த உடுக்கிற உடையும் கல்விக்கு தேவையான உபகரணங்கள், நோட் புக்கு, பென்சிலு, பேனா இப்படி எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் மூலிமா நன்மை நடக்கும். பொதுவாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. நீங்கள் யாருன்னு வெளி உலகுக்கு தெரிய போகுது. உயர்ந்த நிலைக்கு வரை போகிறீங்க. அரசியல், சமூகம், சினிமா சார்ந்த வாழ்க்கையில் துறையில் உள்ளவங்களாம் ரொம்ப பிரகாசமாக இருக்க போகிறீங்க. இப்பொழுது இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வந்திருக்கிறது. அவனப்பா இப்படி ஆகிட்டான், அவளா இப்படி ஆகிட்டா, அப்படி தான் சொல்ல போகிறாங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம், பொன், பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள், ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.